சரிம்மா. நிறைய அகங்காரம் எனக்கு சின்ன வயசில். கூலி தான், நெல் அறுக்க போவேன். பசியோடு வீட்டுக்கு வரும்போது கூழை கரைச்சேன். சொம்பு தேடுறதுக்குள்ளே ஒரு பூனை குட்டி வாயில் வச்சிருச்சு கூழில். கோவம் எனக்கு அது மேலே. சரி திருப்பி வேறு ஒன்று செஞ்சு கரைச்சி குடிச்சிட்டு வெளியில் போகும்போது இரவானத்து ஓரம் உட்காந்துருக்குது. அடுவா கையில் வச்சுருந்தேனே, அகங்காரத்தில் புரியல. ஒரு 15-14 வயசு இருக்கும். அடிச்சிட்டேன். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் அடித்தேன். குழந்தை போய் வர்றதுக்குள்ளே செத்து போயிருக்கு. அதே மாதிரி அந்த சிமிலி விளக்கு தான் அப்போலாம். அந்த சிமிலி விளக்கு சுற்றி வரும் உட்காந்துருக்கும்போது. இந்த பூச்சிங்களை பிடிச்சி சிமிலி விளக்கில் சுடுவேன். தவக்கலையே அடிப்பேன். இந்த பொண்ணு வண்டுங்களை பிடிப்பேன். மணிக்கணக்கில் அதுங்களாம் கயிறை கட்டி பறக்க விடுறது. தும்பிங்களை எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த தும்பியை நான் பிடிச்சே தீருவேன். பிடிச்சி அதில் கயிறை கட்டி பறக்க வச்சு எல்லாத்தையும் கொன்னுங்க ஐயா. 36 வருஷமாக சித்திரவதை பட்டுங்குது இந்த உடம்பு. நிறைய அனுபவிக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்ச பிறகு தான் தெரியும் எத்தனை எப்படி அனுபவிச்சிருக்கோம். ஆனால் அப்பா அம்மா சொல்ல தெரியல. அவங்களே பாம்பெல்லாம் அடித்தாங்க, தேல் அடிப்பாங்க, பூரா வரும். எல்லாம் விவசாயம் தானே. தண்ணி கட்டும்போது குடுகுடுன்னு ஓடியாரும் அடிப்பார் அப்பா. அப்போ இதுதான் போல இருக்குது, கொல்லணும் போல இருக்குது அப்படின்றத அப்படி புரிஞ்சுக்கிட்டு தப்பாக வளர்ந்துட்டேன். இது ஒரு விஷயம் இருக்குதும்மா. ஐயா, இப்போது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே குர்த்தனம் பண்ணின்னுக்குறோம். அந்த குர்த்தனம் பண்ணுற வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அடிச்சிடுவோம். இல்லைன்னா அது நம்மளை கடிச்சிடும் இல்லையா? அதனால் அடிச்சிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் இது பாவம் கிடையாது. அதே நேரத்தில் இந்த பாம்பு இருக்கிறது இடத்த தேடின்னு போய் பிடிச்சி அடிக்கிறோந்தேம்மா, அது பெரும் பாவம். அது மாதிரி விளக்க சுற்றி பூச்சி மேழும், ஈசல் மேயும், அதை பிடிச்சி விளக்கில் போடுறோந்தேம்மா, அது பாவம். அதனால் உனக்கு என்ன பாதிப்பு இருக்குது? ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் இது அறியாத வயசு, தெரியாத மொரட்டு குணம். சொல்லி கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்கம்மா. இப்போ தாய் தகப்பன் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ நல்ல அறிவுகளை சொல்லி கொடுக்குறாங்க. சில சாதி தகப்பன் யாருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லதே சொல்லி கொடுக்க, கெட்டதையே சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, கர்ப்பத்தில் ஒரு பொண்ணு முழுவாமல் இருந்தால் அந்த கணவன் பக்கத்தில் படுத்துக்கின்னு எங்கள் அண்ணன் இப்படி துரோகம் பண்ணா, எங்கள் அப்பா இப்படி துரோகம் பண்ணான்னு பேசாதீங்க. பேசினா அந்த குழந்தைக்கு அது ஊறிடும். அது பிறந்த பிறகு சித்தப்பண்ண கத்தி எடுத்துக்கின்னு போவோம் குத்தத்துக்கு அப்படின்றது. ஏன்னா இப்படி நல்லதையே சொல்லி கொடுத்தா கூட சில பிள்ளைங்க கேட்காது. சில பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காமையே நம்ம ஒரு உயிர் தான், அது ஒரு உயிர் தான், அதை கொண்டோம்னா நமக்கு அந்த பாவம் அப்படின்னு சொல்லி கொடுக்காமையே தெரிஞ்சுக்கிறதும் உண்டு, சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிறதும் உண்டு. சிலது சொல்லியே கொடுத்தாலும் கூட கேட்காத அட்டையாக போகிறதும் உண்டு. அதனால் எது அவனுடைய விதி நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் அதனுடைய துன்பத்தை இவங்க ஒரு நாள் அதை அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்கும் போது அந்த செய்த பாவத்தினுடைய விளைவு இவன் உணர்வான். அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவம்னு சொல்கிறோம்மா. அந்த அனுபவம் தான் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு கிடைக்குது. அதனால் இதெல்லாம் நடக்கும். இதை கண்டு வருத்தப்படாதீங்க. இது முன்னாடி நடந்து போச்சு. இனிமேல் தர்மத்தோடு வாழுங்க. அந்த பாவங்கள்லாம் அதில் அழிச்சிடும். எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலேயே தர்மத்தை பண்ணுங்க. அந்த பாவமும் தர்மமும் சரி கட்டின்னு போவோம். அப்போ நீங்கள் சுத்த பொருளாக ஆவீங்க. ஆனால் பாவத்தை மட்டும் பண்ணிட்டேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு உட்காந்துன்னா அந்த பாவம் மூட்டை உங்ககிட்ட தான் இருக்கும். அதனால் அதை அழிக்கணும்னா தர்மத்தை பண்ணுங்க. அது ஒரு தான் அதுக்கு வழி. அதனால தான் சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார், மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாதுடா, எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்போ எது தான்பா காப்பாற்றும் அப்படின்னா, மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனார். நீ செய்த தர்மம் தாண்டா உன் மரணத்தில் வந்து தடுக்க முடியும், வேற எதுவுமே தடுக்காது. அதனால எந்த உலகத்தில் பாவம் இந்த பூமியில் தானே பண்ணணும், நம்ம அதே பூமியில் புண்ணியத்தை பண்ணுங்க, சமமாக போயிடும், நீங்கள் சுத்தமாகிடுவீங்க. அதை பின்பற்றி போகும். இந்த சிவவாக்கியர் ஒரு எது சொல்லுவாருங்க ஐயா, ஒரே ஒரு வார்த்தை, நான் என்பது நீ என்பது நடுவில் நின்றது ஏதடா. அது சரியா வரலைங்க ஐயா, எனக்கு தப்பாக தான் சொல்லிட்டு இருக்கேன். நடுவில் நின்றது ஏதடா அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு புரியலைங்க ஐயா. இப்போ நானும் சொல்லின்னுக்குறோம். இந்த நான்ன்றது யாருன்னு யாராவது ஆராய்ஞ்சாங்களா? அது ஆராயணும். நான்ன்றது வந்து ஆராயல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வேற கடவுள் வேறன்னு சொல்கிறேன். அப்போ கடவுளை வேற வாக்கிட்டோம், நம்மளை வேற வாக்கிட்டோம். அதனால சிவவாய்க்கிற கேள்வி கேட்குறாரு, கடவுள்னு வேற ஒன்று இல்லைப்பா, நீ இன்னும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரு பொருள் தான், இல்லைங்க நடுவில் இன்னொரு பொருள் வருது அப்படின்னு கேள்வி கேட்குறாருமா. அதனால தான் இங்கே சொல்லி கொடுத்துனுக்குற, கடவுள் உனக்குள்ளே தான் இருக்குது, நீ தேடுன்னு சொல்லி கொடுத்துனுக்குற. உடம்பு கொஞ்சம் முடியாமல் ஃப்ரெண்டை நம்பி ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டு நான் கிறிஸ்டியனில் சேர்ந்துடலான்னு போனேன். சரி, சேரும்போது அண்ணன் என்ன சொன்னார், இதில் பெருசாக ஒன்றும் இல்லைம்மா, நானும் ட்ரை பண்ணிட்டேன். நான் பண்ணிவிட்டு அப்புறம் யோசித்தேன்,
இயேசுன்ற ஞானி வந்தார், அன்பாக இருக்க சொன்னார். கிருஷ்ணன்ற ஞானி வந்தார், அவரும் அன்போடு தான் இருக்க சொன்னார். மற்ற அவர் நபிகள் எல்லாம் ஒன்று தான் கடைசியாக பார்த்தா. அதனால் நான் நம்ம இந்து மதத்துலேயே நான் இருந்துட்டுறேன் அப்படின்னு. அண்ணன் என்னன்னாருன்னா, அப்புறம் இதை சொல்லிவிட்டு, ஒரு பந்தை நீ செவத்தை பார்த்து அடிச்சுன்னா அது உங்ககிட்ட வரும். அந்த மாதிரி பாவத்தை செஞ்சினா நீ உன் பக்கம், நீ செய்கிற பாவம் வரும் உன் பக்கம். அந்த பந்தை அடிக்கிறத பொறுத்து இருக்குது. அது நீ எப்படி அடிக்கிற அதை வச்சு தான் பாவம் புண்ணியம். அதுதான் நீ செய்கிற செயலை வச்சு இருக்கு. இதுதான் கடவுள் இந்த கோயிலில் இல்லை அந்த கோயிலில் இல்லைன்னு தேடி நிற்கிறியாடா. எந்த கோயிலில் இருக்கிறாருனாலும் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டார் சிவாய்க்கர். இல்லையா? கடவுள் இருக்குது மனிதன்ற கோவிலில் தாண்டாக்குறான். ஆனால் நீ கோவிலாக சுற்றி நிற்கிறேன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுள் இந்த மதத்தில் இருக்கிறாரு, அந்த மதத்தில் இருக்கிற, எந்த மதத்துலையும் கடவுள் கிடையாது, மனுஷனுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாரு. அதை தேடி எடுக்கணும் மனுஷன். அது முடியாதால மதத்தில் சேர்ந்துன்னு வழிபட்டு நிற்கிறான். அதனால மதத்தை கும்பிட்றவனு கடவுள் கிடையாது, கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாதுமா. என்னோட சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போ இந்துவில் பிறந்து வளர்ந்துட்ட, இப்போ நம்ம அப்பாவுக்கு பிறந்துட்டு இன்னொருத்தர் அப்பான்னு நீ கூப்பிடக்கூடாது, அது தப்பு இல்லையா? அதோட ஒரு பிறப்பில் நீ கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம். இந்த பாதியில் நீ கன்வெர்ட் ஆகுறது பெரிய. கிறிஸ்டின்னு ஒருத்தன் கிடையாது பிறப்பில். இந்தியாவில் கிறிஸ்டின்னு ஒருத்தன் கிடையாது. இந்து நாடு இது, இந்து நாடு. ஆனா ஆங்கிலேய இங்க 300 வருஷம் நாட்டை பிடிச்சின்னு வாழ்ந்ததால இங்க பல பேர் கிறிஸ்டினா மாறினாங்க. இது கிறிஸ்டினா மாறினதுக்கு 2 விஷயம் உண்டு. ஒன்று மனுஷன் எதிர்பார்க்கறது பசி, இன்னொன்று மரியாதை. அந்த 2ம் எங்க கிடைக்குதோ அங்க போயிட்டான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்கினாங்க கிறிஸ்டினுங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு மரியாதையும் பசிக்கு ஆகாரமும் கொடுங்க, சாவுன்னா கூட எடுத்துருவாங்க அவங்க. அதனால எல்லாம் போய் அதுல விழுந்தாங்க. இவன் கோயிலுக்கு நீ வராத, நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதின்றானே. அதனால மதம் மாறிச்சு. கிறிஸ்டின்னு இங்க இந்தியாவில எல்லாம் யாரும் கிடையாது. வெள்ளக்காரன் வந்த பிறகு இங்க கிறிஸ்டினா மாறினாங்க, வசதிகளை பண்ணி கொடுத்ததால. அதனால மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாதுமா. போட்டோ கிட்டாலும் உன்னை கோயில வச்சுட்டாயா கல்கட்டாவில், போய் திருப்பி தூக்கிட்டு ஓடியா. நல்ல நேரம் அந்த கணபதி போட்டாலும் எனக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் போய் ஏமா கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து. ஒரு கிறிஸ்டின்ல இருக்கிற நோயாளியா இல்லையா? இருக்கு. முஸ்லீம்ல இருக்கிற நோயாளியா இல்லையா? இருக்கு. இந்துல இருக்கிற நோயாளியா இல்லையா? எல்லா மதத்துல இருக்கிற மனுஷனும் நோயாளியா இருப்பான், எல்லா மதத்துல இருக்கிற மனுஷனும் நல்லா இருப்பான். இந்த மதத்துல மாறினா இந்த நோய் சரி பண்ற, எந்த நோயும் சரி பண்ண முடியாது எவனாலையும், எந்த கடவுளாலையும் சரி பண்ணவும் முடியாது. நீ தான் சரி பண்ணணும், டாக்டருக்கு தான் சரி பண்ணணும். இத கடவுள் வழிபாட்டுல எல்லாம் சரி பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஏமாத்துற விஷயம், சேர்ந்து ஏமாறாதீங்க. ஆமா கண்டிப்பா ஐயா, நான் தப்பிச்சேன் ஐயா, நல்லபடியா இருக்கேன். அது அப்பா, இந்த அப்பாவுக்கு பிறந்துட்டு இன்னொரு அப்பாவை கூப்பிட போறேடி, உனக்கு வெக்கமா இல்லையான்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன அதனால நான் அது வந்துட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இது சுத்த வெளி, சுத்த ஆத்மா, இதை தான் பின்பற்றணும் அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு ஐயாவோட மூலமாக எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன செய்யறது, எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன்? உங்கள் சுத்த வெளி, உங்கள் சுத்த ஆத்மாவுக்கு, உங்கள் மனசில் வாழ்ந்துங்கிற பரம்பொருளுக்கு நான் என்ன நன்றி சொல்ல போகிறேனோ எனக்கு இந்த பிறவியில் தெரியல. இனி பயணிக்கிறேன். என் பயணம் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நன்றியை நீங்க சொல்லவனா, உங்களை தேடுங்க. நான் யாரு, நான் எதுக்கு பிறந்தேன், ஏதோ சாப்பிட்டுட்டு மற்ற ஜீவராசி மாதிரி சாவத்துக்கோசமா பிறந்தேன். இப்ப நான் யாருன்னு எனக்கு தெரியலையே, நான் யாருன்னு உங்களை தேடுங்க. அதுவே பெரிய நன்றி கடை. அதேதான். எல்லாரும் சாப்பாட்டுக்கு போங்க, மணி ஆகி போச்சு, சாப்பிட்டு வந்துருங்கப்பா. போங்க, டைம் ஆகி போச்சு, சாப்பிட்டு வந்துருங்க. இதுதான் என் கடைசியாக சொல்கிறேன். நான் எனக்கு எண்டிங் எங்கே இருக்குதுன்னு தெரியாத பயணிச்சுன்னு போகிறேன். என் கூட நீங்கள் தான் எனக்கு அந்த அதோட அந்த இதை தான் எனக்கு அந்த சேர்ற இடங்களுக்கு எங்கள் கூட துணை வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் தைரியமாக போயின்னு இருக்கேன் அப்படின்ட்டு என்னோட கடைசி நம்பிக்கையோடு இருக்கேன் ஐயா. நன்றிங்க ஐயா. ஜீவகாந்த சுழற்சின்னு சொல்கிறாங்களே, அது என்னங்க ஐயா? ஜீவகாந்த சுழற்சின்னு சொல்கிறாங்களே. ஜீவகாந்த சுழற்சி, ஜீவகாரண சுழற்சியா? ஜீவகாந்த சுழற்சி. ஜீவகாந்தம்னா உயிருக்கும் உடலுக்கும் உறவாடிக்கினுக்குது. இந்த காந்தம் மாதிரி இந்த உயிரை இந்த உடல் பிடிச்சி வச்சுக்குது. இந்த உடலினுடைய காந்த பவர் எப்போ போதோ அப்போ இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறிடுது. ஜீவன்னா உயிர், காந்தம்னா ஈர்ப்பு. அப்போது இந்த உடலையும் உயிரையும் இணைச்சிக்கின்னு இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி தான். அதே மாதிரி உலகத்தையும் நம்மளையும் இணைச்சி வச்சுக்கிறதும் ஈர்ப்பு சக்தி தான். ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஒரு பொருள் கூட இங்கே இயங்காது.
அதனால் ஜீவகாரணம் ஈர்ப்பு. ஜீவனும் உடலும் இணையலைன்னு சொன்னால் உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். அப்போ ரெண்டும் இணைஞ்சு தான் இங்கே செயல் நடக்குது. இது அதே மாதிரி கணவன் மனைவி ஈர்ப்பு. கணவன் மனைவி ஈர்ப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரே குழப்பங்கள் தான் இருக்கும். ரெண்டு பேரும் அந்த ஈர்ப்பு இருந்ததுன்னா தான் அமைதியோட வாழ்க்கை நடக்கும், நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஜீவன் ஈர்ப்புக்கு உண்டு. அந்த ஈர்ப்பு இல்லைன்னாக்கா அந்த இடம் நல்லா இருக்காது. சொல்லுமா. ஐயா நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, ஒரு சின்னோண்டு விளக்கம் கேட்குறேங்க ஐயா. என்ன விளக்கம் கேட்குறேன்? நான் சித்தரும் இல்லை, மகான் இல்லை, ஞானி இல்லை அப்படி சொன்னீங்க இல்லையா? ஆமாம்மா. அதுக்கு எல்லாரும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னாங்க ஐயா, நம்ம எல்லாருமே சித்தர்களின் சொத்து. அவங்களுடைய ஆன்மாக்களுடைய அணு சிதறல்களாக நம்ம வந்தது தான் இந்த பூமிக்குன்னு சொல்கிறாங்க ஐயா. சரி. இப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் குருமார்கள் எப்படி முன்னுள்ள ஞானிகளும் சித்தர்மார்களும் அவங்களுடைய ஆன்மாக்கள் நிரம்பி வலிஞ்சு சிதறனதுனால இங்கே இந்த வந்திருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் அவங்களுடைய அணுலேருந்து சிதறி வந்ததுனால அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி அந்த ஆன்மாக்களை, அதாவது சூட்சம குருமார்கள் கண்டுபிடிச்சி ஸ்தூல குருமார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறதாக சொல்கிறாங்க ஐயா. அப்படிங்களா? இது அறியாமம்மா. அப்படிங்களா? ஏன்னா இப்போது நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய எண்ண சிதறல்கள், நம்மளுடைய விந்து சிதறல்கள், இதனால் உலகத்தில் ஒருத்தர் உருவாக்கின்னு போகுது. ஆனால் காரணம் என்னென்னா நம்ம அழியிற உடல். அதனால் அது அதிகம் படுத்திக்கினே இருக்கும். இப்போ உடல் அழிஞ்சு போச்சு, உயிர் இருக்குது. இந்த உயிர் என்ன பண்ணோம், உடல் இல்லாத உயிர் வாழாது. அப்போ இன்னொரு உடல் எடுக்கும். அப்போது இது உன்னுடைய சிதறல். ஆனால் ஞானிகள் உடலையே அழிச்சதில்லை சித்தர்கள். அவங்களுடைய சிதறல்கள் இங்கே வரவே வராது. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் பண்ணால், அவங்க அங்கேருந்தே கண்காணிக்கிறாங்க, நம்மளெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம எந்த வழியில் போகிறோம், எப்படி வாழறோம், எதை நல்ல செய்கிறோம், எவ்வளோ கெட்ட செய்கிறோம் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய சிதறல்கள் இங்கே கிடையாது. ஏன்னா ஒரு பொருள் இடைஞ்சால் தான், ஒரு பொருளை உடைச்சா தான் சிதறல் வரும். அவங்க உடையிறதும் இல்லை, இறையிறதும் இல்லை. அதனால் சித்தர்களுடைய சிதறல் இங்கே வரவே வராது. மனிதனுடைய சிதறல் தான் வரும். மனிதன் எந்த வழியில் போனானோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மறுபிறப்பில் கிடைக்கிது, அவங்க இங்கே வராங்க. இது சித்தர்களுடைய சிதறல் கிடையவே கிடையாது. அது அறியாமலே சொல்கிற விஷயமா. ஏன்னா எந்த பொருள் ஒன்று அழியுதோ அந்த பொருள் ஒன்று உருவாகும். சித்தர்கள் அழியிறதும் இல்லை, உருவாகிறதும் இல்லை. அதனால் அவங்களுடைய சிதறல் இங்கே கிடையாது, இங்கே வராது. இது தெரியாமல் சொல்கிற விஷயம். சித்தர்கள் அனுகிரகத்தால் நம்ம வரலாம், சித்தர்களுடைய சிதறலால் நம்ம வரக்கூடாது. இப்போது இங்கே குருமார்கள் நமக்கு தொட்டு தீட்சை கொடுத்ததுனால நம்மளோட நம்மளுடைய தீவினைகள்லாம் அகன்று அவங்க அந்த மகான்களுடைய ஆன்மாக்கள் இந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆகாது, எல்லாம் கற்பனை. எந்த மகான் நம்மக்குள்ளே கனெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நடக்கலை. நம்ம நடந்தோமான்னு பாருங்கள், யோசித்து பாருங்கள். சின்ன வயசுலேருந்து இல்லைங்க. இப்போ தீட்சை கொடுத்த பிறகு இங்கே லட்சக்கணக்கில் தீட்சை வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை பேர் பாடம் பண்ணுறாங்க, தீட்சை வாங்குறாங்க எல்லாருமே. ஆனால் எல்லாரும் சரியான சொல்லி கொடுத்த முறையில் பாடம் பண்ணுறாங்களான்னா இல்லை. 3 வருஷம் 4 வருஷமாவது ஒன்றுமே தெரியலன்றான், பாடமே மறந்து போச்சு, 2வது வாட்டி உபதேசம் வாங்கணுன்றான். அது மாதிரி நிலையில் இருக்கிறான். எந்த ஒரு பாவ புண்ணியத்தை அழிக்கிறதுக்கு வழியை நாங்கள் காட்டுறோம். அந்த வழியில் போய் நீ அழிச்சிக்கணுமே தவிர நாங்கள் அழிக்க முடியாது. அழிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. நாங்கள் என்ன கடவுளா, இல்லை சித்தர்களா? அதனால் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கூடாது. நான் பாடம் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய உயிரால் இந்த இருக்கிற நான் இவ்வளோ காலம் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த பாவங்களை அழிக்கணும், அழிஞ்சிடும் அப்படின்ற முடிவோடு இருக்கும். சொல்லுமா. அக்ஷயம், பரிச்சயம், ஸ்பரிசம் அப்படி சொல்கிறாங்களே, அதெல்லாம் பரிச்சயம்னா உணர்றது, உணர்றது. இப்போ நான் தொட்டால் தானே உனக்கு ஒரு உணர்வு தெரியுது, தொடலைன்னா தெரியாது. அப்போ பரிச்சயம்ன்ற தொடருது, உணர்ந்து உணருது. அப்புறம் இன்னும் ஒரு ஐயா இப்போ கேள்வி கேட்டாங்கல்ல ஐயா, அப்போ அதாவது எப்படி வீதி வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாருன்னு சொல்கிறாங்க ஐயா.
இப்போ கடைசி வரை வர்றாங்களோ இல்லைங்களோ ஐயா, ஊர்ல உயிரோட இருக்கும் போதே இது இருக்க மாட்டேங்கிறாங்க. கூட கூட பிறந்தவங்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க, தாய் தகப்பனும் கூட இருக்க இல்லை, கணவரும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாருமே தூக்கி தூரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. யாரு உன் கூட பிறந்ததுமா? 8 இல்லை, யாராவது பிறந்திருந்தா சொல்லு, எனக்கு தெரியல. ஏன்னா என் கூட யாரும் பிறந்ததில்லை. அதனால உன் கூட பிறந்திருந்தா சொல்லு, சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். யார் பிறந்தது உன் கூட? உங்க வழியில யாரும் பிறக்கலன்னு சொல்றது நியாயம் தான், நீங்க கரெக்டா சொல்றீங்க. இல்ல, உங்க வழியிலேயே சொல்லுங்க, யார் உங்க கூட ஒரு பிறந்தது? அம்மாவுக்கு 8 பேர் பிறந்தோமே ஐயா. ஆமா, உங்க ஒரு அம்மாக்கு 8 பேர் பிறந்தீங்க. ஒன்னாவ பிறந்தீங்க, ஒரு நாள்ல பிறந்தீங்க. அதனாலதான் 9 வருஷம் போட்டு ஒன்று பிறந்தது. அது கூட பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அம்மாவுக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்க, என் கூட பிறந்ததுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் தெரியாம சொல்லின்னு இருக்கிற விஷயங்கள். கூட பிறந்ததுன்னா ரெட்டை பருவா பிறகுதேம்மா, அதான் கூட பிறக்கிறது. மீதி 3 வருஷத்துக்கு ஒன்று பிறக்கிறதெல்லாம் கூட பிறந்தது கிடையாது. உன் கணவர் உன் கூட பிறந்தாரு இல்ல. நேற்று ஒரு ஐயர் வந்தார் நம்ம கோயிலில் இருந்தவர். அவர் முதல்ல அவரோட சம்சாரம் இறந்து போச்சு, என்னால் மறக்கவே முடியலங்க அப்படின்னாரு. மாமா மறக்க முடியாது, நீ அதையே நினச்சிருந்தீங்கன்னா அதை மறக்க மாட்டேன். உங்கள் அம்மா 60 வருஷம் உன்னை வளர்த்தாங்களே, எப்போ நினச்சி பார்த்தியா நீ? உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ ஐயராக்கினார் உன்னை, அதை யோசித்து பார்த்தியா? உன் பொண்டாட்டி 30 வருஷம் வாழ்ந்தவளை மட்டும் மறக்க முடியலன்றிய, உன் தாய் தகப்பனை மறந்துடுறிய. ஏன் மறந்துடுற? உடல் சுகம் கொடுத்தா உன் பொண்டாட்டி, அவங்கெல்லாம் அதை கொடுக்கல, அதனால அவளை மறக்க முடியல. அவனா உன் கூடவாயா பிறந்தானா? அவள் தனியாக பிறந்தா தனியாக போனா, நீ தனியாக பிறந்தா தனியாக போக போகிறேன்னு. அதனால் இங்கே கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. யாருக்குமே யாரும் துணையாக வரமாட்டாங்க. நம்ம தனியாக வந்தோம், தனியாக போக போகிறோம். போகிறதுக்குள்ளே சொன்னேன்ல, கடைசி வரைக்கும் யாரோ நீட்டு சொன்னேன்ல, யார் வருவாங்கன்னு தெரியாது, பாவ புண்ணியம் தான் வரும். ஆனால் இந்த பாதையில் வந்தவங்க என்ன நினைக்கணும்னா, கடைசி வரைக்கும் யார் புண்ணியமும் கடவுளும் வருவாருன்ற முடிவோடு இருக்கணும். நம்ம போகிறது சரியான பாதைன்னா அப்போ நம்ம நினைவு என்னவா இருக்கணும்? நான் செய்த தர்மங்கள், நான் செய்த புண்ணியங்கள் என் கூட வரும், நான் அன்னாட வழிபட்ட கடவுள் என் கூட இருப்பார் அப்படின்ற முடிவோடு போங்க. மரணத்தில் கூட அது 2 தான் வரணுமே தவிர பாவம் வரக்கூடாது. இப்போ நீங்கள்லாம் இப்போ உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு சொல்கிற கருத்து தான் இதெல்லாம். இப்போ எங்களை மாதிரி அஞ்ஞானிகளுக்கெல்லாம் உண்மையிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் துணையாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட ஒத்தாசை. யாருமா துணை? யாருக்கு யார் துணை? புருஷனுக்கு பொண்டாட்டி துணை இல்லை, பொண்டாட்டிக்கு புருஷன் துணை இல்லை, பெத்த பிள்ளைக்கு துணை இல்லை. எந்த புள்ள செத்த அம்மா சாவுறா? பெத்த புள்ளியாச்சே, ஒன்னா ஒரு வயசுலேருந்து வந்த புள்ளியாச்சே, அது செத்து போன அம்மா செத்து போணுமா? ஒன்று எந்த தாய் செத்தா? இல்லை, அம்மா செத்த உடனே அந்த வயசுலேருந்து வந்தமே புள்ள வாழலாமா? செத்து போகணுமே. உலகத்தில் யாரும் சாவதில்லை. அது ஒரு 10 நாள் அந்த துக்கம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை செய்துன்னே இருப்பான். இதானே உலகம், இல்லைன்னா உலகமே ஏங்காத. ஓ, அதை உணர்த்துறது தான் கடவுளும் இந்த மாதிரி எனக்கு. ஆமாம், வழிகளை காட்டி இது மாதிரி இடத்துக்கு போ, இதெல்லாம் உணர்வை உண்மையை தெரிஞ்சுப்பேன்னு அமைச்சுக்கிறாங்க. ஒன்று வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க ஒரு சொத்தை பிடிங்கிட்டாங்க, யாரும் வரமாட்டாங்கம்மா. பரதேசம் எனக்கு தெருவில் நின்றதுனால தான் இங்கே தேடி வந்தேன். அவ்வளோதான். போன பிரிவில் என்ன செய்தோ அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிறியே தவிர இங்கே வீட்டுக்காரால பிள்ளையால புருஷனால கிடையாது. அதை நினச்சிக்கின்னு போங்க. உங்கள் அம்மாவால் உங்கள் அப்பனால நீ இங்கே வரல, நீ செய்த கர்ம வினையினுடைய பயன் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கிற. நன்றிங்க ஐயா. பாதையில இருக்கிறவங்க, ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க, இப்போ எங்களை மாதிரி இங்கே இருக்கிற சீடர்கள்லாம் இந்த ஆன்மீக பாதையில இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு அடக்குமுறை வருது, அடக்குமுறை ஒன்று வருது அவங்களுக்கு. அவங்கள அடக்குற மாதிரி அடக்குமுறை வருது. அந்த அடக்குமுறையை எதிர்த்து போராடுறதா இல்லை இது வேண்டாம், இது அடக்குமுறையில் இது வேண்டாம், இறைவன் என்ன நமக்கு கட்டளை இருக்காரோ அப்படியே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு இருந்துடலாம். இது எது சரியான வழி? இறைவன் வழிபாட்டில் அடக்குமுறைன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மத வழிபாட்டில் தான் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் மத வழிபாட்டில் தான். அது பக்தி மார்க்கம், அது எல்லா மதத்துக்கும் இருக்குது. ஆனால் அதில் தான் இந்த மதம் அந்த மதத்தை அடிக்குது, அந்த மதம் இந்த மதத்தை அடிக்குது, இதை எதிர்க்குது அதை எதிர்க்கிறதெல்லாம். ஆனால் தனிப்பட்ட ஆன்மீகத்தில் எந்த ஒடுக்குமுறையும் கிடையாது, அடக்குமுறையும் கிடையாது. நீ தேடிக்கின்னு போகிறது இறைவனை. நீ உலகத்தை பார்த்து ஒரு அமைப்பை உண்டாக்கும் போது தான் அங்கே அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் வரும். ஆன்மீக பயணம் பண்ணுறவனுக்கு அடக்குமுறையும் கிடையாது, ஒடுக்குமுறையும் கிடையாது. இப்போ இங்கே இவ்வளோ ஜனம் உட்காந்துன்னு இருக்குது. இவங்க ஏற்றுக்கிருந்தாலும் நான் பேசின்னுக்கிறேன். இப்போ இவங்க ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோ, இவங்களெல்லாம் நான் கது மூட்டை அடிக்க முடியும்? சொல்லுப்பா.
அதான் அடக்குமுறை ஒடுக்குமுறை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் பேசுகிறேன் உலகத்தில், நீ எடுத்துக்கள் நான் போ, எனக்கு அதை பற்றி நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது. எடுத்தா உன் வாழ்க்கைக்கு நல்லது, நீ ஒழுக்கத்துக்கு நல்லது. நீ எடுக்கலைன்னா அது உனக்கு நஷ்டம், எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் பேசுகிறேன். நீ எடுக்கிறது எடுக்காத உன் கதை. அது யாரையும் நான் கட்டாயப்படுத்துறதே கிடையாது. ஆன்மீகம்ன்றது யாரையும் கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறதே ஆன்மீகம் கிடையாது பேர். அது மத போதனை. நமக்கு மதம் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அப்புறம் ஆன்மீகம் அங்கே ஒடுக்குமுறை அடக்குமுறை எங்கேருந்து வரும்? 10 பேர் வந்தால் உட்காரு பேசுகிறேன், இல்லையா 10 பேர் வரலையா நான் மட்டும் தூங்குறேன். இதுதான் என் வேலை. இங்கே அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அன்பு முறை மட்டும்தான் என் வழி. அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தா வாங்க, வரலன்னா போங்க. ஏன் வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டேன், வரலனாலும் ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா என் வேலை அது இல்லை. உலகத்துக்கு நான் என்ன சொல்லணுமோ என் கடமையை நான் சொல்லிங்கிறேன். யாருமே இந்த கம்யூனிஸ்டுக்காரன் கூட்டம் போடுவான் தெரியுமா? ஒரே ஒரு ஆள் தான் மைக் வச்சுன்னு உட்காந்துப்பான். எதிர பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டான். ஆனால் 2 மணி நேரம் பேசினுப்பான். இந்த அதிமுககாரன் திமுககாரெல்லாம் பேசணும்னா எத்தனை தெருவுக்குது, எவ்வளோ கூட்டம் வரும், எத்தனை ஸ்பீக்கர் கட்டுறேன்னு கேட்டுக்கிட்டு தான் மீட்டிங்கே வருவான். நான் கம்யூனிஸ்டுக்காரன் மாதிரி யாருமே இல்லைனா கூட நான் ஒன்றையே பேசின்னு உட்காந்துப்பேன். சொல்லுப்பா. அந்த அடக்குமுறையை நம்ம அப்படி வந்தாலும் பேசாம கம்முன்னு இருந்துறது. எல்லா மதத்திலையும் அடக்குமுறை இருக்குது. அது மத போதனைன்றனா, அது கடவுள் போதனை கிடையாது. அது மத போதனை. இந்து மத போதனை, முஸ்லீம் மத போதனை, கிறிஸ்துவ மத போதனை. அது கடவுள் போதனையே கிடையாது. நான் பண்ணிங்கிறது கடவுள் போதனை. உனக்குள்ள உன்னை தேடுறான்னுக்கிறேன். இது ஒரு கட்சி இங்கே வந்து சேருங்கன்னு சொல்றதே இல்லை யாருமே. அவங்கெல்லாம் அதுதான் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தில் சேரு, முஸ்லீம் மதத்தில் சேரு, இந்து மதத்தில் சேருன்னு. அது அரசியல் கட்சி மாதிரி. இது ஆன்மீகம். நீ உனக்குள்ள உன்னை தேடு. இங்கே எந்த மதத்துலையும் நீ சேராத. உனக்கு ஜாதி கிட்ட மரங்களை. நீ பிறக்கும் போது மனுஷன், சாகும் போது போனோம். உனக்கு என்ன நடுவில் ஜாதி மதம் குலம் கோத்திரம்? பிறக்கும் போது குழந்தைய தானே பிறந்த. என்ன ஜாதியில் பிறந்த, என்ன மதத்தில் பிறந்த? உனக்கு பேர் என்ன பிறந்தவன? குழந்தை. போகும்போது என்ன, இந்த இயேசுநாதர் போறாரு, நபி போறாரு, சிவபெருமான் போறாரு நான் சொல்ல போறாங்க. போடும் போதுன்னு சொல்ல போறேன். அதனால பிறக்கும் போது குழந்தை, போகும்போது போனமா போற. இங்க என்ன இடையில ஜாதி மதம் இதான் எனக்கு கிடையாது. சொல்லு. குலதெய்வ வழிபாட்டை நீங்க கடுமையா பல வீடியோக்களை சொல்லியிருக்கீங்க, எதிர்த்துருக்கீங்க. அப்படி ஒன்று கிடையாது, குலதெய்வம் கிடையாது, ஆனா ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு. ஆனா இந்த குலதெய்வ வழிபாடை ஆதியில இருந்து இதை வகுத்திருக்காங்க. இது அடிப்படை காரணம் என்ன? எங்க அப்பா இருந்தார், நல்லா சம்பாரிச்சு போடுவார், நிறைய சம்பாரிச்சு போடுவார். எல்லாருக்கும் நாங்கள் என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. எங்கள் அப்பா செத்து போயிட்டார். நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் அப்பாவே இல்லை, எங்கள் அப்பா தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு நான் கும்பிட ஆரம்பித்தேன். எங்கள் பிள்ளைங்கள்லாம் அதை கும்பிட்டாங்க, எங்கள் பேரம்பேத்திலாம் அப்படியே கும்பிட்டாங்க. அப்படியே வந்துடுச்சு அந்த குலத்துக்கு. இவ்வளோதான். பின்ன குலதெய்வம் என்ன, ஏன் கத்தியத்துக்கு நான் வரும் அதை கொலை பண்ணுறதுக்கா? ஏனே பைத்தியக்காரர். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே தொடர்ந்து வந்து இதுதான் அடிப்படை. ஒரு ஊர் காவல் தெய்வம்னு வச்சுருப்பாங்க. ஒரு கிராமத்தில் காவல் தெய்வம்னு வச்சுருப்பாங்க. ஒரு 20 வீடு இருக்கும் அப்போல்லாம். இப்போல்லாம் 1 லட்சம் வீடுக்குது ஒரு ஊர் உள்ள. அப்போல்லாம் ஒரு 20 வீடு இருக்குது ஒரு கிராமம் ஜாஸ்தி. அந்த 20 வீடை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அந்த ஊரில் ஒரு நல்ல வீரமான இளைஞன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு பேர் காவல் தெய்வம். அவர் வயசாகி செத்து போட்டாருன்னா அவருக்கு ஒரு சிலை வச்சுருவாங்க. அவர் தான் காவல் தெய்வம் ஊருக்கு. அதே மாதிரி உங்கள் வம்சத்தில் உங்கள் பொண்ணு அம்மா, உங்கள் ஆயா, உங்கள் தங்கச்சி செத்து போட்டால் அதுக்கு பேர் குழந்தைக்கு பிறக்க முடியாத கல்யாணம் ஆகி ரத்தத்தோடு செத்து போட்டால் அதுக்கு பேர் காட்டேரி. உங்கள் நைனா செத்து போயிருந்தாருன்னா அதுக்கு பேர் முனேஸ்வரன். உங்கள் தங்கச்சி செத்து போயிருந்தா கன்னிஸ்ரீ. இப்படி மொத்தம் நீங்களே வச்சுக்கிந்து. ஆனால் நிச்சயம் எதுவும் இல்லை. அதெல்லாம் போய் பிறந்து அந்த குலதெய்வம்லாம் காலேஜில் படிச்சுங்குது. ஆனால் அதை யோசிக்கவே மாட்டேன்றீங்க. என்ன பண்ணுறது? நான் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது தான் தெய்வம், வெளியே ஒரு தெய்வமும் கிடையாது. நம்ம கூட வர துரை ஒரு கை இல்லை,
பஸ்ஸுக்கார அடிச்சிட்டான், எத்த போட்டான் பாதி கை. தூங்கிட்டு சைடில் படுத்து தூங்கிட்டு. ஆமாம், இங்கேருந்து செங்கல்பட்டு போய் குலதெய்வம் கும்பிட்டு வராங்க. அவங்க சும்மா நின்றுந்தாங்க, பிளட் டெஸ்ட் சுகர் டெஸ்ட்டு கொடுத்துட்டு புருஷன் பண்ணிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு லாரி அங்கே நிறுத்தி போட்டு அவன் அட்ரஸ் கேட்க போய்க்கிறான், ஆஃப் பண்ணல. அது ரிவர்ஸில் வந்து இவங்களை தள்ளி 2 கால் மேலே காலை ஓட்டு பிடிச்சி குலதெய்வம் வந்து லாரியை பிடிக்கிறது தானே. சொல்லு, லாரியில் ஆளில் டிரைவர் ஏற்றினா கூட டிரைவர் திமிரு பிடிச்சி ஏற்றுறான், தானா உண்டு அந்த குலதெய்வம் தத்துற வேண்டியது தானே. இல்லை இந்த குலதெய்வம் இவங்க 2 பேரும் பிடிச்சி வெளியே வச்சுக்க வேண்டியது தானே. குலதெய்வம் அது கோத்திர தெய்வமா, அது ஒரு தெய்வ வழிபாடுயா, அதுதான்யா சிவம். அதை தவிர வேற தெய்வமே கிடையாது, சும்மா கற்பனை தான் மீதெல்லாம். நீ தாயா தெய்வம், நீ இல்லைன்னா எந்த தெய்வங்குத? குலதெய்வம் கும்பிட்டுங்கிற, உன் பிள்ளை கும்பிட்றான், உன் பிள்ளை செத்து போட்டான குலதெய்வங்குத அவனுக்கு? நீ செத்து போட்டின்னா உனக்கு குலதெய்வங்குத? மரணம் வரப்போது, ஜனனம் நடக்க போகுது. இந்த மரணத்துக்கும் ஜனனத்துக்கும் இடையில இறைவன் ஒருவனேப்பா. அதை தவிர வேற எந்த தெய்வத்துக்கும் இங்கே வேலை கிடையாது, எந்த தெய்வமும் இங்கே செயல் கிடையாது. மீது எல்லாம் கற்பனை தான். கற்பனை தான். ஆனால் இந்த கற்பனைக்கு இன்னும் வந்து வலு சேர்க்கிற விதமாக பல சாமியார்கள் இன்னும் வந்து இந்த மீடியாக்களில் வந்து நீங்கள் குலதெய்வத்தை கும்பலைன்னா உங்கள் குடும்பமே நாசமாயிடும். ஆமாம், செத்து போயிருந்தது தான் நீங்கள் குலதெய்வத்தை தான் நீங்கள். இல்லைப்பா, எத்தனையோ குடும்பங்கள் குலதெய்வம் தெரியாமல் விட்டுக்கிறான். எது குலதெய்வம் தெரியல அவனுக்கு, முன்னோருக்கு சொல்லலை, அவனுக்கு கும்பிட்றதே கிடையாது. கோடீஸ்வரனாக்குறான், ஆனால் குலதெய்வத்தை ஊந்து கும்பிட்டு ரோடெல்லாம் பிச்சை எடுக்கிறான். இது சாமியார் பழப்புக்காக பேசக்கூடாது, உண்மைக்காக பேசும். எந்த தெய்வமும் உனக்குள்ள ஒரு தெய்வங்கிற அது போச்சுன்னா ஒரு தெய்வமும் உன்னை காப்பாற்றாது, என்னை காப்பாற்றாது. எனக்கு அதனால தான் சொல்கிறேன், நீ தாண்டா கடவுள்னு நான் ஏன் சொல்கிறேன். நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் கடவுளுக்கு வேலை இல்லையா? நான் இல்லைன்னா இங்கே உலகத்தில் ஒரு கடவுளே கிடையாது. அதனால நீங்க தான் கடவுள், நான் தான் கடவுள். எனக்கு இங்க இடையில வேற கடவுள் புரோக்கர் வேலை செய்யல. அதனால அதெல்லாம் கற்பனை, பயம்புத்தி வச்சான். அப்போ இது தேவையற்றது. வள்ளலாறு கந்தக்கோட்டத்தில் முருகனை வள்ளலார் பாடின மாதிரி அவருக்கு முன்னாடியும் பாடல, பின்னாடியும் பாடல. வடுவுடையம்மன் கோயிலில் பாடினார், திருத்தணியில் பாடினார், எல்லா கோவிலும் எல்லா கடவுளையும் கும்பிட்டார். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு அது பெருந்தெய்வ வழிபாடுன்றார். ஏன்னா நீ பிறந்த உடனே உனக்கு பேர் ஜீவன், அந்த ஜீவன் முதுமை இருந்தால் சிவம். இது 2 தான். உனக்குள்ள குலதெய்வம் நான் ஒன்று வச்சுக்கிறாங்க, ஜீவன் தானே வச்சுக்கிறாங்க. அதனால் இது கும்பிட்றவன் எப்படியாவது கும்பிட்டுட்டு போகிறான். ஒன்று வேணாம், முனேஸ்வரம் கும்பிடணும், நல்லா ஒரு கோட்டர் வைக்கணும், பெரிய சுத்தா 2 வைக்கணும், இல்லை வெள்ளை சாவலாக இருக்கணும். காட்டேரி கும்பிட்றான், கண்டதை கரிய மீனெல்லாம் ஆக்கியதுமே கருப்பு சாவலாக இருக்கணும். எந்த காட்டேரியாவது எந்த குலதெய்வமாவது எங்கேயாவது துண்ணட்டும், நான் ஒத்துக்கிறேன். துண்ணுமா? கும்பிட்டுட்டு இவன் குச்சி போட்டு அதில் ஆகாத விஷமாக இருந்ததுன்னா இவன் செத்து போகிறான், குலதெய்வம் கூட காப்பாற்றல. இதெல்லாம் அறியாமையில் இருந்த காலத்தில் அப்போ வச்சாங்க. யோசிக்கணும் நம்ம. இப்பவும் அதை பிடிச்சிக்கிட்டு வந்து பிடிக்கிறவன் பிடிச்சிக்கிட்டு அவன் எப்பவுமே மாற மாட்டான். மென்டலுக்குறானே அவனை போய் நல்லவனா வாடா நான் வருவானா, அது மாதிரி அவன் ஒரு வழி, இது உண்மைன்னு அவன் போயிட்டான்ல, அவன் போயும் போகிறான். நம்ம போவாது நின்றுப்போம். நம்ம ஏன் அவங்க கூட போய் மல்லு கட்டிக்கணும்? அவனை வாடா நான் வருவானா? அதனால் எந்த தெய்வத்தையாவது எவனா கும்பிட்டு போட்டோம், நீ உன்னை கும்பிட கற்றுக்கும். ஒரு பாடலுங்கய்யா, இது வந்து பழைய சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டிலேருந்து ஒரு பாடல். அது சீடரா? சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல் அது. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே அப்படின்றாரு. சரி, அப்போ காலத்தை உருவாக்குறவரும் கடவுள் தான், காலனும் கடவுள் தானேங்க. அதையே 2 தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அவரை வந்து காலனை உதைக்கிறாரு, உதைக்கும் பூரணமே அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. இரவு பகல், ஆகாயம் பூமி, சூரியன் சந்திரன், இத்தனையும் யார் உருவாக்குனது?
யாரால் உருவாக்க முடியும்? எல்லாமே கடவுளால் உருவாக்கப்படும். அப்போது எல்லாத்துக்குமே ஒரு கால வரம்பு வேணும் உயிரினத்துக்கு. இப்போ நீ பிறந்த குழந்தையாக இருந்த, இடைப்பருவமான, இப்போ முதுமையை தேடினுக்கிற. இந்த முதுமையே ஒரு 100 வருஷம் இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப கொடுமையாக இருக்கும். ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ இந்த கொடுமையாக இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதை முடிவு கட்டுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு இதுன்னு வச்சு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு ஆளை விடுவாங்க இல்லை? கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள், வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள், மெட்டீரியல் எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு ஆள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் ஒன்றும்ல. டெஸ்பாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலன். மனுஷனெல்லாம் டெஸ்பாச் பண்ணுறவர் தான் காலனுங்க உருவாக்கி அவருக்கு அந்த வேலையை கொடுத்துக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முதுமையாக இருந்தால் நரக வேதனைப்படுவேன். ஒரு 70-80 ஆச்சுன்னா நடக்க முடியல. இப்போ என்னால் கூட நடக்க முடியல இல்லையா? இது 100 வயசு ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? நான் அன்னாட மரணத்தை தேடிக்கின்னு நிற்பேன். என்னால் எதுவுமே முடியாத போது நான் எதை தேடுவேன்? மரணம் தான் தேடுவேன். அப்போ இந்த மரணம் தேடி எனக்கு கிடைக்கலன்னா என்னுடைய மனம் என்ன பாடுபடும்? அப்போ இதுக்கு ஒரு முடிவு ஒன்றும் இல்லை. இந்த முடிவை தேடி வைக்கிறவன் தான் காலன். காலன்னா யமன். அப்போ அவனுக்கு கொடுத்துக்கிற வேலை அது. அவன் என்ன பண்ணுறான்? காலத்தையும் உருவாக்கணும்னு அவன் தான், காலனை உருவாக்கணும்னு அவன் தான், பிறப்பை உருவாக்கணும் அவன் தான், இறப்பை உருவாக்கணும் அவன் தான். ஆனால் அந்த காலனை மட்டும் ஏன் வந்து கொஞ்சம் 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 அதை கீழே இறக்கி பேசுறது மாதிரி இருக்கு. ஆமாம், எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஓஹோ பிரியாணி போட ஒரு 2 ஆட்டாருன்னு சந்தோஷப்படுறேன். செத்து போச்சுன்னா திட்டுற மாதிரி இருக்கு. என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரு? அதுதான்பா, செத்து போனா என்ன பண்ற? திட்டுற இல்லை. இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை பிறந்தோம் 4 ஆட்டை எடுத்துன்னு வந்து 2 பாயை கூட்டின்னு வந்து பிரியாணி போடுவின்ட்டேன். ஒரு 1000 பேர் போட்டு. ஏன்னா என் சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆனால் அதே குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னேன், துக்கமாயிடும். அப்போ திட்டதான் செய்வேன். இதுதான் காலம் செய்தா திட்டின்னுக்குற. இதை தான் காலனுடைய அம்மா. இப்படி கதை நிஜமான நீ போனியான்னு கேட்காத, இது கதை. காலனுடைய அம்மா கிணத்தாண்ட போய் தண்ணி எடுக்குது, யமனுடைய அம்மா. அங்கே தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் யமனை திட்டுறாங்க. இந்த பாவி அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது, அதை பிடிச்சி போட்டான், அந்த பாவி இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு எல்லோரும் திட்டுறாங்க. இது யமனுடைய அம்மா மனசு தாங்கலை. வீட்டுக்கு வந்துடுச்சு. ஏம்மா வந்தம்மா சாப்பாடு போடுமான்னு கதைன்னு சொல்லிக்கிறேன். எதுக்குன்னுவே திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது. ஏம்மா வந்தான் சாப்பாடு போடுமான்னு. இல்லைண்ணே நான் சாப்பாடு ஒன்றும் செய்யலை. ஏம்மா செய்யலை? தண்ணி எடுக்க போன கிணத்தாண்ட உன்னை சாபிக்கிற சாபனக்கதை என் காதால் கேட்க முடியல, நான் தண்ணி கூட எடுக்கல, வந்துட்டேம்மா அப்படின்னு. என்னம்மா திட்டுறாங்க? ஒரு புள்ள இருக்கிற வீட்டுலலாம் பிடிச்சின்னு போயிடுறான், 10 பேர் இருக்கிற இடத்துல கூட பிடிக்கல, அவன் நல்லா இருப்பான், நான் போவானா அப்படியான்னு திட்டுறாங்கண்ணே என்ன அப்படின்னு. சரிம்மா அவங்க திட்டுட்டோம், நீ என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்னு. என்ன வைக்கணும் நானும், ஒரு வாழைக்காய் வறுத்துருமா சாம்பார் வச்சிருமான்னு ஏமான்னு சொல்லிட்டான். சரி நீ போயிட்டு வானேன்னா நான் பார்த்துக்கிறேன். சரி இந்த கேள்வி என்ன பண்ணிச்சு, சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுக்கணும். வாழைத்தோப்புக்கு போனால் வெள்ளம் சீப்பாக தொங்குது. அதுலேருந்து ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால என்ன பண்ணுது, எல்லா மரத்தையும் தேடும் போது ஒரே ஒரு மரத்தில் ஒரு வாழைக்காய் தொங்குது. அதை பிடிச்சின்னு வந்து இது சமையல் பண்ணிடுச்சு. ஏமா வந்தார், சாப்பிட்டாரு. எந்த மரத்தில் மாற்றினா? ஐயோ எல்லா மரம் பார்த்தோன்னா ரொம்ப சீப்பாகுது, அழகாகுது, அதில் போய் ஒன்று புட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால ஒன்றே ஒன்று இந்த ஒன்றில் அதை புட்டினேன். இதை தான் நம்ம நான் செய்துங்கிறேன் அவன் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவன் தொழில் அவன் செய்கிறான். ஆனால் அந்த தொழில் நமக்கு பாதகமாக இருக்கும்போது நம்ம மனசு ஆனந்தப்படுது, சாதகமாக இருந்தால். ஆனால் அதே செயல் வந்து நம்ம மனசுக்கு பாதகமாக போச்சுன்னா நம்ம கண்ணா முன்னான்னு திட்டுறோம் இல்லையா? நம்ம கடை வாங்குவோம், ஒரு இடத்துல 1000 ரூபாய் ஏமாற்றிட்டு இருப்போம் இல்லை? நமக்கு பார்த்தியா எவ்வளோ உயிர்சாலத்தமாக ஏமாற்றிட்டேன் பார்த்தியாவனே அப்படின்டுவோம்.
ஆனால் நம்மக்கிட்ட ஒருத்தர் 500 ரூபாய் கடன் வாங்கி ஏமாத்திடுவான், ஓயாத திட்டுவான் அவனை. ஏன்னா எந்த செயலெல்லாம் நமக்கு சாதகமாகுதோ அதுக்கு நமக்கு பெருமை, எந்த செயலெல்லாம் நமக்கு பாதமாகுதோ அது இழிவு. இது மனத்தினுடைய சுபாவம். அதனால சீர்கழி பாடினாலும் சரி, டிஎம் பாடினாலும் சரி, மரணம் மரணம் தான். அதுக்கு தான் அதே பாட்டை பாடினான். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, அன்பெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அதில் அன்பெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் ஆசை என்னும் இல்லை, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன், உன் மனம் உருகிடவே ஓடி வந்தேன் உன் மனம் உருகிடவே பாடி வந்தேன் 7 மலை ஏறி ஓடி வந்தேன். இது காரணம் என்னன்னா கடவுள் வழிபாடு அன்புல இருக்கு இல்லையா? பாம்பாட்டி சொல்ற உடல் பொருள் ஆவி 3 தானம் வாங்கி எங்கள் சத்குரு என்று. அப்போ இறைவனுக்கு நான் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறேன், இது இங்கே எதுவுமே நான் செய்தது இல்லை, எல்லாமே இறைவன் செய்தது அப்படின்ற மனோபாவத்தை மனசு உருவாக்கிச்சுன்னு சொன்னால் இறைவனை சாதகமாக அடைவான், இறைவன் நம்மளை சாதகமாக. இறைவன் தாம் பெற்ற பிள்ளைகள் மாதிரி நம்ம இறைவன் நம்மளை தேடிக்கின்னுக்கிறான், இறைவன் நமக்கு எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறான். ஆனால் நமக்கு வாங்க சக்தி இல்லை. இறைவன் ஒரு பொருளை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வாங்குற சக்தி இருக்கணும், கீழே போட்டுற மாதிரி இருந்தால் நான் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி இந்த மனிதர்களுக்கு இறைவன் எல்லாம் கொடுக்க காத்திருக்கலாம், ஆனால் மனிதனுடைய குணத்தால் இவனால் வாங்க முடியாமல் தவிக்கிறான். மனம் பக்குவப்பட்டால் இறைவன் கொடுக்க தயார், நீ வாழ்க்கையில் சுபிட்சமாகலாம். ஆனால் இறைவனை நினைக்க கற்றுக்கணும். அதனால்தான் நான் சொன்னேன், என் வாழ்க்கை என் கையில், ஆனால் உன் உயிர் யார் கையில்? அவங்ககிட்ட வச்ச இறைவன் கையில். அப்போது வாழ்க்கைன்றது உடல் சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு அடிப்படையாக அந்த உயிர், இந்த உயிர் இறைவன்கிட்ட இருக்குது. அப்போ இறைவன் என்னச்சுன்னா அந்த உயிரும் நல்லா இருக்கும், உடலும் நல்லா இருக்கும், செயலும் நல்லா இருக்கும். அப்போ இதை தொடர்ந்து செய்யுங்க. சந்தேகம் என்னன்னா, நீரில்லா நெற்றிப்பாழ்ந்து விளக்க சொன்னீங்க, ஆனால் அதை எப்படி அணியணுன்றது புரியல. கை இருக்குது, அதை அள்ளி பூசிக்க வேண்டியது தான். இதெல்லாம் எப்படி அணியணும்? இப்போ முருகருக்கு பார்த்தீங்கன்னா 3 பட்டை போட்டிருக்காங்க. முருகரை நீ பார்த்துக்கிறியா? இப்போ சிலைக்கு வச்சிருக்கிறாங்க. சிலைக்கு தானே போட்டான், உன் சிலைக்கு நீ போட்டுக்கோ. ஓகே சார். அப்புறம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போட்டுக்கினாங்க. வீட்லேயும் அம்மா நாமம் தான் போட்டுக்கணும்னு சொல்லி போட்டுக்கிட்டோம் சொல்லுவாங்க. நாமம் போட்டாலும் திருநீர் போட்டாலும் அது எதுக்காக போடுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். அதை தெரியாத போட்டுக்கிறதால ஒரு பயனும் இல்லை. திருநீரை நாமத்தை போட்டு இடைகளை பிங்களை சுழுமுனைன்னு 3 கோடு நமக்கு ஓடிங்குது உடம்புல. சரிங்க சார். அதை ஓடுறது உள்ளே ஓடுறது அடையாளம் தெரியாது, அதனால வெளியே போட்டு காட்டுறாங்க. இது 3 எனக்கு ஓடுது. இடைகளை பிங்கலைன்றது வெள்ளை 2 வெள்ளையை போட்டு, சுழுமுனைன்றது சிகப்பை போட்டுறாங்க, திருசனம் போட்டுறாங்க. அதே மாதிரி பட்டை போடுறவங்கள 3 பக்கம் 3 பட்டை போட்டுட்டு நடுவில் குங்கத்தை இடுவாங்க. இடைகளை பிங்களை சுழுமுனை ஓடுறன்னிட்டு. இது 3மே அதுவும் மண், திருநீரும் மண், நாம திருசனமும் மண். ஒரு நாளைக்கு மனுஷன் எல்லாரும் மண்ணா போகிறோம். இந்த மண்ணா போகிறதுக்கு முன்னாடி இந்த நெத்திலியாவது இந்த மண்ணை பூசி பழக்கம் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக இதை பூசிக்கின்னு திரியிறோம். அதனால முருகனுக்கெல்லாம் போய் யாரும் மனுஷன் பட்டை போட முடியாது, சிலைங்களுக்கு தான் போட்டுக்கணுக்கலாம். முருகனுக்கு பட்டை போட முடியுமா? கிட்ட போக முடியுமா? போகவே முடியாது. அதனால சிலைக்கு போட்டு காட்டினது யாருன்னா அந்த சிலையே நீ தான். அங்கே முருகன் அப்படி இல்லை, முருகன் ஒளியா இருக்கிறான், இங்கே சிலையா வச்சிருக்குது. கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன் சிலை தான், மனுஷனுக்குள்ள தெய்வம் இருக்குதுன்றதுக்கு தான் அதை காட்டுறான். எந்த சாமி திருவிளையாடல் பார்த்தியா? அதில் சிவாஜி கணேசன் சொல்லுவார், இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீடு தான் வரும். எங்கேயாவது சாமி வீடு கட்டிக்குதா? மனுஷன் தான் கட்டுவான், மனுஷனே கட்டுவான், மனுஷனே கும்பிடுவான். அவன் அருளாலே அவன் தாள் தொழுதுன்னான். அவன் உள்ள இருந்துக்குன்னே அவனுக்கு கோயிலை கட்டி அவனையே வழிபட வச்சான் மனுஷனை. அதனால கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன அவதாரம் தான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி கப்படெல்லாம் குத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நேரத்து கடவுளை கண்ணை தோண்டா செத்து போடுமே.
அவர் என்ன சண்டையா போட போறாரு மனுஷங்கிட்ட வந்து? மனுஷனால் சண்டை போட முடியுமா கடவுள்கிட்ட? இல்லை சார். பெரிய பெரிய அரக்கனுங்களே தோத்து போட்டானுங்க. சராசரி அப்பாவி மனுஷன் நீ போய் சண்டை போட முடியுமா? கண்ணை திறந்தா நீ இருக்க மாட்டேன். அப்போ கத்தி கப்படா சூளம் வேலு இதெல்லாம் என்னத்துக்கு இது? ஆனால் மனுஷனுடைய குணங்களை சித்தரித்து தான் அங்கே சிலையா வச்சிருக்குது. கோயிலில் வச்சுக்கிற சிலை எல்லாம் மனுஷனுடைய சித்தரிப்பு தான். எந்த தெய்வமா எனக்கு சிலை நான் தான் வந்து உட்கார்ந்ததும் கிடையாது. எந்த தெய்வமா எனக்கு வீடு ஒன்று வாசல் ஒன்றுன்னு கட்டிக்கிறதும் கிடையாது. மனுஷன் தான் கட்டுறான், மனுஷன் தான் கும்பிட்றான், மனுஷன் தான் இடிக்கிறான். அதனால மனுஷனுக்குள்ள தான் கடவுளுக்கு நான் அதனால தான் சொல்லிக்கிறேன். நான் அதை எடுத்துக்கினா எடுத்துங்க, எடுத்துக்கலனா போங்க. சொல்லு. தாய் தந்தை பேச்சு தப்பாம கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல பாதையில போகும்போது தாயோ தந்தையோ தடுக்கலாம், அவங்கள பேச்சை கேட்கலாமா கேட்கக்கூடாது? எந்த பாதையில போனாலும் தாய் தப்பம் பேச்சை கேட்கணும். தாய் தப்பம் சொல்றது நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, கெட்டதுக்கா சொல்லுவாங்க? கெட்டதுக்கு சொல்றான். உண்மையான தாய் தப்பனா இருக்க மாட்டான். என்ன நல்ல தாய் தப்ப புள்ள நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு பாதையில வந்தா தாய் தப்பனும் தடுப்பா, பொண்டாட்டியும் கட்ட எடுத்துப்பா. ஏன்னா இது பயம். தாய் தப்பனை விட்டுட்டு நீ ஓடி போறன்ற தாய் தப்பனுக்கு பயம், பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டு போறேன்னு அவளுக்கு பயம். அதனால இந்த ஒரு பாதையில மட்டும் தடுப்பாங்க. மற்ற பாதையில எல்லாம் தாய் தப்பு நீ நல்லா இருக்கணும் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கணும் சொன்னாதான் தாய் தப்பன். கெட்டு போனன்னு சொல்றோம் தாய் தப்பு. எந்த தாய் தப்புன்னு சொல்லுவான்? தாய் தப்பன் கெட்டவனா இருந்தா கூட நான் கெட்டவனா இருந்தா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுவான். அவன் தான் உண்மையான தாய் தப்பன். சொல்லு. சரி வை. ஆத்மானம். திருமாவளவன் சாமி. திருமாவளவன். திருமாவளவன் பேர். திருமாவளவன். திருமாவளவன். மணநகரில் பிறந்தார். பேரா? ஆயிடுச்சு 50 வருஷம் ஆயிடுச்சு. அங்கே 50 வருஷமாக இருக்கணும் மணநகரில். உங்க பேர் திருமாவளவனா? திருமாவளவன். சரி. மணநகர் சொந்த ஊர். சரி. ஆட்டோ ஓட்டியிருந்தேன். 90ல் ஆட்டோ ஓட்டினேன் சாமி. தமிழ்நாடு. சரி. 90ல் ஆட்டோ ஓட்டியிருந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்க. எந்த வேலையாவது செய்யுங்கள. ஆட்டோ ஓட்டி என்ன சம்பாதிச்சுருங்க கொடுக்க போறீங்க? என்னம்மா சொல்லுங்க. 2000ல் நீங்கள் ஸ்டேஷனில் வந்தீங்க. 2000ல் இந்த பக்கம் வண்டி ஓட்டியிருந்த மாதிரி அந்த ஆறுக்கா. சரி. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்க. சரி. ஞாபகம் இருக்கா? தெரியாது. நான் யாரையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. சரிங்க சார். ஏன்னா 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்குறேன். சரிங்க சார். நான் 1 லட்சம் பேரை ஞாபகம் வச்சுக்க முடியுமா? 15 கோடி பேர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபோன் பண்ணவங்களே எனக்கு நான் ஃபோன் பண்ணேன்னு தெரியாது. ஃபோன் பண்ணும்போது கேட்கும்போது பேசுகிறேன். நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்கள். ஒரு விஷயம். இப்போ என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. கற்பூர ஆரத்தி எடுத்தாச்சு. அதுதான் ஆசீர்வாதம். காலில் விழாமல் வந்தால் காலிலெல்லாம் விழக்கூடாது. சொல்லிட்டு காலில் தயவு செய்து யாரும் என் காலில் விழாதீங்க. காலில் விழுதால் நான் கை காட்டுறதால ஒன்றே அப்படி. நீங்கள் நல்லவராக கெட்டவரன்னு எனக்கு தெரியுமா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும், உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க என் புள்ள நல்ல கெட்ட புள்ளையாக இருந்தால் கூட நாளைக்கு நல்லவன் ஆகிடுவான்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சு ஆசீர்வாதம் பண்ணுறது? இதெல்லாம் முட்டாள்தனமாக தெரியலையா? பழகி இவ்வளோ கலியுக காலத்துலேயும் இன்னும் போய் எல்லாரும் காலையும் ஊந்து 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 பழக்கம் பண்ணிக்கின்னு அதே மாதிரி என் காலிலையும் வந்து விழுறீங்க. தயவு செய்து என் காலில் விழாதீங்க யாரும். அதனால் ஒரு பயனும் கிடையாது. இறைவன் காலில் விழுங்க, உங்கள் தாய் தாப்பன் காலில் விழுங்க. பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான். அதனால் காலில் விழாதீங்க. அதனால் ஒன்றும் கிடைக்காது. சரி. ஆத்மானம். ஐயாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காரு. உபதேசம் வாங்கிக்கிறியா? வாங்கியிருக்கேன். அது வாங்கின இந்த வருஷத்தில் வந்து இல்லை இன்னைக்கு உபதேசம் வாங்கலாம் அர்ஜென்ட்டாக வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்தேன். காரில் வரப்போ வேஸ்ட்டியோட வந்து இன்னைக்கு பஸ்ஸில் வந்தனால பேண்ட் சட்டை போட்டு வந்துட்டோம். ஏன் பஸ்ஸில் வந்த வேஸ்ட் கட்டின அவுத்துட்றாங்களா? சரியா கட்டத்தரு. ஏன்பா எங்க போறோமோ நான் பல வீடியோவில் சொல்றேன். கோவில்ல போனா சாமி கிட்ட போனீங்கன்னா நல்ல பக்தனா இரு. ஒரு குரு கிட்ட போனா நல்ல சீடனா இரு. ஒரு மனைவி கிட்ட போனா நல்ல கணவனா இரு. தாய் தாப்பம் கிட்ட போனா நல்ல பிள்ளையா இருங்க. எங்க இருக்கிறீங்களோ அப்படி இருக்கணும். எல்லா இடத்துலயும் இது மாதிரி வேஷம் கட்டலாம் பாடம் எங்க பண்ணுவீங்க? ஏன்னா மனசு மாறல உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆடம்பரத்து மேலேயே போதும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன வேஸ்ட் கட்டி போனா என்ன பொம்பளை நினைச்சுப்பான். வேஸ்ட் கட்டி போனா எங்கன்னா உருவிக்கு போகுதுன்னு பயத்திலேயே இது மாதிரிலாம் மாட்டின்னு தெரியுறீங்க. வேலை வேட்டிக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாம். உபதேசம் ஆசிரமத்துக்கு வரும்போது பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்தா
நீங்கள் சரியாக பாடம் பண்ணலன்னு அர்த்தமாயிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சாமி, நீங்கள் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா நல்லா பாடம் பண்ணுறவங்க தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா பாடம் பண்ணுறவங்க மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு இது நல்லா பாடம் பண்ணுறதா இதுலேயே நல்லா பாடம் பண்ணலாம் போல். நான் ஃபேன் சட்டை போட்டு வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு சந்தேகம் சாமி, இப்போ சைனாவில் வந்து அவிலையும் கஞ்சாலையும் இந்த மாதிரி தெரிஞ்சப்போ ஒரு நல்ல தலைவர் மாசியத்துக்கு பிறந்தார், அதனால் மாறிச்சு. அது மாதிரி நம்ம நாட்டில் இப்போ கஞ்சா அவியல் எல்லாம் பயங்கரமாக ஆகிப்போச்சு. ஆனால் அதே மாதிரி நல்ல தலைவர் பிறப்பானா பிறக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இங்கே என்ன இவ்வளோ நேரம் பேசுனேன், என்ன பேசுனேன்னு தெரியும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க சைனாவில் வந்து மக்கள் வந்து அரசராட்சியில் வந்து கஞ்சா அவின் இதெல்லாம் குடிச்சிட்டு அலம்போது தெரிகிறப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு நல்ல தலைவன் பிறந்தான், அதனால நாட்டுக்கு மாற்றம் கிடைச்சது. சரி. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ வந்து கவின் அஞ்சா பயங்கரமா இருக்குது. இப்போ கஞ்சா அந்த மாதிரி கட்டத்தில் எங்க பாக்குது பஞ்சம்? கஞ்சா 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 கஞ்சாவா பழக்கம்? ஆமா, அந்த மாதிரி அதிகமா ஆகி போச்சு. நான் விற்கல. உனக்கு எதுக்கு பின்ன கஞ்சா கதை? அது மாதிரி ஒரு நல்ல அவன் வித்து போறான், அவன் போலீஸ் பிடிச்சும் போகுது. நீ விற்கல, நீ என்ன செய்ய? எதை கேட்க வந்த? கஞ்சா வித்தனா சாரை வித்த எனக்கு என்ன போச்சு? இல்ல சாமி, சைனாவில் வந்து ஒரு நல்ல தலைவன் பிறந்து அதெல்லாம் மாற்றம் பண்ணாரு. அப்படி மாதிரி இந்தியாவில் அது மாதிரி நல்ல தலைவன் பிறந்து அந்த கஞ்சா அது மாதிரி தலைவர் வரணும், வருவாரு. அப்ப வந்து அந்த கஞ்சா எல்லாம் நிறுத்திடுவாரு. அப்ப நீ கூட பிடிக்காத? நான் பிடிக்கிறது சாமி. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு கஞ்சா கதை? அந்த மாதிரி நிறைய போய் போறான், அவன் சாவறான், உனக்கு என்னத்துக்குப்பா? சுத்தி நடக்கிறப்ப நீ நல்லா இருக்கிறத வாழ. நான் பல வீடியோக்களை சொல்றேன், உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்கன்ட்டு. அதுதான் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்துக்கிறேன். ஏன்னா நீ ஒண்ணு யோசிக்கல, நீ ஒரே யோசித்துக்கிற. அதனால இந்த வேஷம் எல்லாம் கட்டின்னு வர. இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டு வந்தேன். மீதி நாள் அவுத்து போட்டா சுத்தி இருந்தா 2 வருஷம் வர வேசிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு நீ திட்டு வாங்குறதுக்காக வருஷம் போல சாமி நான். சரி சரி சரி, ஓகே சார். சொல்லு சாமி. நான் எந்த கேள்விக்காக இந்த இடத்துக்கு வந்ததுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்றதுக்காக வந்துருக்கேன். நான் 21 ஜூலை மாதம் வந்தேங்க. சரி. என் மனைவி இறந்துட்டான்ற ஒரு துயரத்தில் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். சரி, மனைவி இது போடா பரவாயில்ல. இந்த மனுஷங்கிற பழ பொண்ண மனுஷன் சொல்றான், இலங்கை மன்னன் ராவணன் சொல்றான், ராமர் சொன்னாரு, இப்போ ஒன்றும் இல்லாத நிற்கிற நீ, இப்போ உங்கள்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நல்ல ஆயுதங்களோட படையோட வா, அப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னது. அவர் ராவணன் ஒரு பெரிய மாவீரன். இந்த வார்த்தை வந்து அவனை கோழையாக்கிடுச்சான். அதனால சொல்றான், கடம்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்றான். ஒரு மரணம் அடைஞ்சிட்டா, ஒரு நம்ம அம்மா செத்து போச்சுன்னா ஒரு 15 நாள் துக்கத்தில் இருப்போம். அப்புறம் 16ஆவது நாள் காரியம் பண்ணோம்னா எப்போதும் போல போயிடுவோம், பழையபடி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வீட்டில் எந்த சாவு நடந்தாலும் அப்படி ஆயிடும். ஆனால் கலங்காரம் மட்டும் எதிர வந்தால் எப்பவுமே யமம் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா அவன் என்ன கேட்டாலும் நீ பேச முடியாது திருப்பி. அவ்வளோ மோசமான நிலையாக கடம்படுற நிலை. அந்த மாதிரி ஆயிடுச்சான் இலங்கை மன்னனுக்கு. ஆனால் எனக்கு இன்னமும் இங்கே அதை விட இந்த பொண்டாட்டி செத்து போகணும், அதை விட மோசமாக போயிடுறான். புருஷன் செத்து போன பொம்பளை அதை விடமா மோசமாக இன்னும் பிறக்கும் போதே 2 பேரும் ஒன்றா வந்த மாதிரி. ஆனால் அம்மா செத்தா துக்கம் வருமா? இந்த 5 நாளில் முடிஞ்சு போகுது. அப்பன் செத்தா பெத்த அப்பா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின அப்பா அம்மா செத்து போனால் கவலையே இல்லை. ஆனால் மனைவி செத்து போனா மட்டும் உலகமே மறந்து போயிடுறான் மனுஷன். அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் என் பொண்டாட்டியை கொன்னாவது பார்க்கலாமான்னு கூட யோசனை பண்ணின்னு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்போது அந்த துக்கம் ஏதாவது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா எதையுமே ஒன்று தெரிஞ்சுக்கின்னு பேசணும், தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். சரி, அவங்கள கொண்டுட்டா இப்போ துணி கிணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு வயசாகி போச்சேன்னா அது ஒரு பக்கம் யோசிக்கிறதாக்குது. சொல்லு சாமி. ஒன்று சாமி, மனைவி இருந்தது ஒரு பக்கம். எனக்கு 2 பையன் இல்லை, ஒரு பையன் நல்ல பையன், ஒரு பையனுக்கு வந்து மன வளர்ச்சி கம்மி. சரி. அந்த பையன் இறந்துட்ட பிறகு எனக்கு இது ஓணும் அது ஓணும் ஒரு பண்டிகை காலம் கேட்டு அதை என்னால எனக்கு தோரம் பருக்கும் பைத்த பருக்கும் வித்தியாசம் தெரியாதுவன். சரி, எதுவுமே செய்ய தெரியாது. சரி, ஒரு யாராவது தெருலுக்கிறவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பண்டிகை காலத்துல கூட தெருல கீழே போடுறாங்க தவிர யாரும் குட்டப்பாடல. உறவுகிட்ட போனா கதவை மூடி போடுறாங்க. இந்த நிலைமையில வாழ்க்கையில விரக்தி ஆயிதான் இறைவன் ஆப்பு, நீங்க சொன்னீங்க ஆப்பு வச்சா தாண்டா வெளியே வருவீங்க. சரி, ஆப்பு வச்ச பிறகு இங்க வந்த. சரி, இன்னைக்கு மன உறுதி ஆயிடுச்சு. சரி, மன வலிமை வந்துடுச்சு. சரி, இங்க வந்து எனக்கு சகோதர சகோதரி யாருன்னே தெரியாது. சரி, இங்க வந்தா எனக்கு
அந்த அளவுக்கு பரிமாறுறாங்க உணவை. சரி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரி. குழந்தை வந்து இந்த 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் பண்றேன் இந்த இதுவை. சரி. இந்த குழந்தைய வந்து தாய் தாளாட்டும் போது தூக்கத்தை அது உணர்ந்திருக்காது எந்த குழந்தையும். சரி. அதே மாதிரி கும்பகர்ணன் 6 மாசமா தூங்குவான், 6 மாசம் எழுதுவான்னு சொன்னீங்க. சரி. இந்த பாடம் பண்ண பிறகு நான் 8 மணி நேரம் இருந்து 10 மணி நேரம் தூங்குறேன். 64 வயசு ஆகுது. சரி. என்னை வந்து கும்பகர்ணமா தூக்கி வைத்த கலியுக கர்ணனே, நீங்கள் பல்லாண்டு வாழணும்.